ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் இந்த யங்கஸ்ட் டிசிப்ளின் இந்த மார்ஷல் ஆர்ட் லீடர் அதோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்கண்ணா. போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 11வது 12வது சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஆரம்பத்திலே சிவான் வென்றானா லீலிவான். சரி, நீ தான் கிளான் லீடரோட டிசிப்ளா? அப்படித்தான் விஜயாங் சண்டை போட கூட்டான். அதற்காகத்தான் நான் வந்தேன். நீரா அப்படி சொல்கிறான். எப்படி இருந்தாலும் ஜியோனின் ட்ரைனிங் மைதானத்தின் நடந்த காயத்தின் நாமெல்லாம் கவனிக்காமல் விளக்க முடியாது. ஹீரோ சொல்கிறான், அந்த பிரச்சனைலாம் அப்புறமேட்டு சமாளிக்கலாம். இப்போது காயமடைந்தவருக்கு சிகிச்சை பார்ப்போம். போதுமானது. நீங்கள் எல்லாரும் காயமடைந்தவரை எடுத்துன்னு வாங்க. உன்னை நான் கவனித்து கொண்டு இருப்பேன். நீ கிளான் லீடரின் டிசிப்பிளாக இருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஆமாம், அது அப்படி தான் இருக்க வேண்டும். டேய் சிரிக்காதடா, நான் கூப்பிடும்போது உடனே ஓடிவா. நீங்கள் ஏதாவது வேடிக்கையை மூச்சு பண்ணா நான் உன் பின்னாலே வருவேன்டா. சரி, நான் கீழே போகிறேன் சிரிச்சிக்கின்னு சொல்கிறான். ஹீரோவில் அவனோட பெட்டில் பார்த்துக்கின்னு யோசிக்கிறான். 2 அல்லது 3 வருடங்களுக்கு நான் கவலைப்படுவது போல் இல்லை போல் இருக்கிறது. இந்த சம்பவம் வெளியே வரும்போது விஜயாங் ஒரு முட்டாள்தனமாக இருப்பான். அதனால் அவன் மிக்லத்தின் கவனக்குறைவாக ஓட முடியாது. ஆனாலும் அவன் அவ்வளோ எளிதில் நொறுங்கும் ஆள் இல்லை. பின்னர் அவரை நெருக்கமாக கவனிக்க ஒருவரை நியமிக்க வேண்டும். நான் ஜாங் தேகான் என் முந்தைய லைஃப்பை விட 4 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன். இது என்ன மாதிரி விளைவு ஏற்படுத்தும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே வயது, அதே கை, ஆனால் என் இன்னர் எனர்ஜி, மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில், உடல் அமைப்பு எல்லாம் மாறிவிட்டது. ஹீரோட பாடி பாருங்க எப்படிக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்து 7 ஆண்டுகளுக்கு என்ன நடக்கப் போகுது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இருந்த அதே ஆண்டுகள் மீண்டும் நினைவுபடுத்துவது முயற்சி செய்வது யதார்த்தமானதா? சின்ன தம்பி, நீங்கள் ரூமில் இருக்கிறீங்களா? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாரு. ஐயா, 3வதனா லியா என் அறைக்குள்ளிருந்து வெளியே வருவதை பார்த்தால் அது சிக்கலாகிவிடும். ஒரு நிமிஷம், நான் வெளியே வரேன். என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இவ்வாறு சொல்கிறான், நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். சின்ன தம்பி, நீங்கள் ரொம்ப நாளாக என்னை பார்க்க வரல போல. ஹீரோல அவன் கையில சொல்கிறான், நான் ஏன் உன்னை பார்க்க வேண்டும்? வா, என்னை நீ தவித்து வந்தாய் இல்லையா? சரி, அது அம்மா தான் காரணமா? என்ன? இல்லை மேடம், காரணம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, அப்போ நானே அதை கையாளுறேன். நீங்கள் எப்பவுமே மென்மையானவங்க, அதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு லியா சொல்கிறா. அவள் ஏதோ ஆபத்தான காரியத்தை செய்ய திட்டமிட போல் தெரிகிறது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆமாம் லியா, என்ன அம்மா கிட்ட சொல்ல போறியா? நான் உன்னை சிஸ்டராக தான் நினைக்கிறேன் லியா. அதனால் மேடம் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. லியா நான் நினைப்பது போல் புத்திசாலியாக இருந்தால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை அவள் புரிந்து கொள்வாள். அது அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிடும். ஆனாலும் எனக்கு வேற வழியில் இருந்தாலும் சரி, நான் தான் உங்கள் சிஸ்டர். சரி, உங்களுக்கு என்ன பயம்? அப்படியா? ஆனால் அது சரிதான். ஒரு நிமிஷம், அம்மா அப்படி சொன்னது நீ எனக்கு விருப்பம் இருக்கக்கூடும் என்று கவலைப்பட்டதா? அல்லது நீங்கள் ஒருவேளை உண்மையிலே என்னை விரும்புகிறீங்களா? ஹீரோல கையாட்டின சொல்கிறான். இல்லை, அது அவசியமில்லை. நான் உங்களை உண்மையிலே ஒரு சிஸ்டராகத்தான் பார்க்கிறேன். லிட்டில் தம்பி, உங்களுக்கு என்ன தெரியும்? ஹீரோ வேற கேட்குறான். என்ன? லிட்டில் தம்பி, பொய் சொல்லுறதுல நீங்கள் பயங்கரமாக இருக்கிறீங்க. என்ன, அது வெளிப்படையாக தெரிகிறதா? இது நல்லதல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்களை பற்றி விஷயங்களை மறைக்க எப்போதும் பொய் சொல்ல வேண்டும். ஆனால் அது தெரிந்து விட்டால் இருந்தாலும் அது ரொம்ப விசித்திரமானது. ஹீரோ கேட்குறான். ஓ அப்படியா? நான் என்ன பொய் சொல்லணும்? அந்த பொய் நான் உடனே கண்டுபிடித்து விடுவேன் தெரியுமா? எப்படியும் நான் உன்னை குறியாக வைத்திருக்கிறேன். அதனால் 2 ஆண்டுகள் காத்திரு. அது வரைக்கும் நான் அம்மாவும் அப்பாவுடன் மகளாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோக்கில் சொல்கிறா. இது மோசமானது. நான் லியாவை குறைவாக மதித்து விட்டேனா? என்னுடைய முந்தைய லைஃப் அவள் இவ்வளவு பிடிவாதமாக இருந்ததில்ல. முடியாது. என் முந்தைய லைஃப் அவள் சொன்னது அப்படித்தான் இருக்க முடியுமா? சில டைம் லிட்டில் பிரதர் ஒரு அழகான நாய்க்குட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு லியா சொல்கிறா. அப்போ அவள் என்னை கிண்டல் செய்தா என்று தான் நினைத்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. அப்போது நான் லியாவின் அழகான நாய்க்குட்டி. ஹீரோ வர யோசிக்கிறான். ஆமாம் லியா 2 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னோட அழகான ஆட்டை ஒருத்தன் வந்து திருடுவான். அதனால் யார் மீதும் உன்னோட பார்வை வைக்காதே. கவலைப்படாதீங்க பிரதர்.
நான் ஒருவரை குறையாக வைத்துவிட்டால் என் மனதை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். லியா, நீ உண்மையிலே அப்படித்தான் இருக்கப் போகிறாய் என்றால் நான் எங்காவது ஓடித்தான் போகணும். பரவாயில்ல பிரதர், நான் உங்களை கண்டுபிடித்திடுவேன். ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரியாது, அது எப்படி போக என்று பார்ப்போம். நைட் டைம் இந்த பேலன்ஸ் வேற காட்டுறாங்க. யாங்கு வந்து ஹீரோ நெஞ்சிலே ஒரு குத்துறான். ஹீரோ வேற அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பூச்சி நின்றுக்கிறான். இவன் வேற கத்தி சொல்கிறான், நான் சொன்னலாம் உனக்கு லியா பக்கத்தில் ரொம்ப நெருங்காத. நான் லியாவோட நெருக்கமாக இருந்தலன்னு ஹீரோ சீனியர் பிரதர்களை சொல்கிறான். முட்டாள்தனமாக பேசாத, நான் ஏன் சொல்வதை கேட்கக்கூடாது? நான் உன்னிடம் நன்றாக நடந்ததால் இப்போது என்னோட சொற்கள் உனக்கு நகைச்சுவையாக தோன்றுதா? ஹீரோவில் ஏங்கடிக்கிட்டு 2 கையில் தடுத்துனுக்கிறான். 3rd செட்டில் யாரையும் மாஸ்டர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் நீ ஏதாவது சிறப்பானவன் என்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து காலிலே எட்டி ஒதுக்கிறான். ஹீரோவில் அதை பிளாக் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஜூனியர் டிசிபிள், அதனால் உங்களுக்கு டீச்சிங் பண்ணுறேன். ஆனால் உன்னை போல ஒரு குப்பை துண்டு உனக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிக்கின ஹீரோ அடிக்கிறான். ஹீரோவை அதை பிளாக் பண்ணுறான். இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. நீ லியாயிடம் இன்னும் ஏதாவது செய்ய முயன்றால் அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அடடா, அவன் என்னை விட சின்னவன், ஏன் எனக்கு எவ்வளவு ஐத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறான். கதவு டமால்னு சாத்திட்டு போகிறான். ஆனால் அவர் என் சீனியராக இருக்கலாம், ஆனால் ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறாரு. அதனால் தான் கடைசியில் நீங்கள் ஏன் அதை அப்படியே போகணும் என்று விட்டுட்டீங்க? உங்கள் திறமையாக 3வது சீனியர் பிரதர் வெல்ல முடியும் இல்லையா? அவர் எவ்வளவு பரிதாபமாக இருந்தாலும் அவர் எனக்கு இன்னும் சீனியர் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறான். உங்கள் சீனியரை பரிதாபமாக என்று அழைப்பது அது கொஞ்சம் அதிகமாக இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2வது பிரதர்? அவன் ஒரு பரிதாபமான பையன். ஹீரோ சொல்கிறான், நம்ம ஒரே பக்கம் தான் இருக்கணும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் உங்கள் சீனியர் தான், அதனால் தான் நான் பையன் என்று கூப்பிட முடியும். நான் 2வது சீனியர் பிரதரை தவறாக நினைத்தேன். யாருக்கு தெரியும் ஜோக் சொல்கிறாருன்னு. 2nd சீனியர் பிரதர், உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கூறலாமா? என்ன ஆலோசனை? ஆலோசனையா? உங்கள் சீனியருக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறியா? சரி, 80 வயது ஓல்டு மேன் கூட 3 வயது சிறுவனிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி சொல்லு, அது அர்த்தமற்ற பேச்சாக இருந்தால் அது உனக்குத்தான் கஷ்டம். அந்த அடப்பாவி டிராகன் ஸ்லேயர் டெக்னிக் அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை தள்ளிவிடு. நான் டிராகன் ஸ்லேயர் டெக்னிக் கற்றுக்கொண்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் கேட்குறான். என் அப்பா பாருங்கள், மார்ஷல் ஆர்ட் கலை பற்றி கொஞ்சம் தெரியும், நிறைய தான் இருக்கிறது, ஆனாலும் பெரும்பாலும் அது வெறும் கோட்பாடு தான். அண்ட் இவர் கத்தி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நீ அந்த ஸ்குவாடை பயன்படுத்துவதை நான் பார்த்தேன். அந்த டெக்னிக் அது என் அப்பாவிடமிருந்து கேள்விப்பட்டது ஒன்று. டேமிட், சரி, அது எல்லாம் நல்லது தான். இப்போது சொல்லு, ஏன் நான் அதை ஏன் விட்டுவிட வேண்டும்? டிராகன் ஸ்லேயர் அல்டிமேட் டெக்னிக், ஆனால் அது ஷியோனின் ஸ்டைலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று கேள்விப்பட்டேன். அது ஆபத்தானது. உங்கள் ஷாங்லிக் டெக்னிக் சமீப காலமா ஒரு சவுரை மோதுற மாதிரி நீங்கள் உணர்றீங்க என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்வது சரியா? நீங்கள் டிராகன் ஸ்லேயரை புதைத்தால் அந்த பாதை மீண்டும் திறக்கும். நீங்கள் அடுத்த லெவல் கூட அடையலாம். யாரு நீங்கள்? யாரு? உண்மையிலே நீங்கள் லீலிவானா? அப்படி இவனுக்கே யோசனை வந்துச்சு. ஹீரோ சொல்கிறான், நான் உங்களுக்கு லீலிவான் மாதிரி இருக்கிறேனா சீனியர்? நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க, ஆனால் அப்புறம் நான் தான் என்று சொல்லலாம். இதை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் இப்போ கிளம்புறேன். அந்த இடத்துல ஒரு ஆட்களம் போடணும், சீனியர் என்னை அடித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போகிறான். பேலன்ஸ் வேற காட்டுறாங்க. ஹீரோவும் அவரும் நேருக்கு நேராக நின்றுக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், அடடா, நீங்கள் எனக்காக காத்திருந்தீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நான் உன்னை தேடி அங்கே வந்திருப்பேன். அதிர்ஷ்டவசமாக நீ நேரத்துக்கு வந்து விட்டாய். ஹீரோ கேட்குறா, என்ன கட்டணத்தை நான் கேட்கலாமா? எனக்கு பொருத்தமாக இருக்கும் குற்றங்களை நான் கூற முடியும். ஹீரோ சொல்கிறான், அது அவ்வளவு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அங்கே வன்முறை நடந்தது அல்லவா? ஹீரோ கேட்குறான், அப்படியா? எல்லா விஷயங்கள் சொல்வது எப்படி? மிகவும் சரி, அந்த பின்னால் விளைவுகள் ஸ்குவாட் லீடர் ஜாங் தான் சமாளிக்க வேண்டும். சரி, அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற யோசிக்கிறாரு. சண்டையை பற்றி சாஷியிடம் பேசிய பிறகு நீங்கள் உண்மைத்தான் சொல்கிறீங்கன்னு என்று தெரிகிறது. நீ ஒருவனை விஜய் அங்கே அடித்து போட்டாய் என்று என்னால் நம்பவே முடியல. இரு நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக கிளான் லீடரின் நான் டிசிபிள். ஜாங் சொல்கிறான், நீ இன்னும் 18 வயசான கத்துக்குட்டி தாண்டா. ஹீரோவில் பெரிய மூச்சு விட்டு, சரி, அப்படியானால் உங்களை நீங்களே பார்ப்பது மிக விரைவாக வையாக இருக்கும்.
உங்கள் பின்னால் உள்ள ட்ரைனிங் கிரவுண்டு காலியாக இருக்கிற போல் தெரிகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி போகலாம், நானே சொந்தமாக பார்த்து தெரிந்து கொள்கிறேன். லீலிவனும் கேட்டன் ட்ரைனிங் மைதானத்தின் 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. ஹீரோவில் கால்லேருந்து ஒரு கிக்கு விடுறாரு, அவர் வேறு பிளாக் பண்ணுறாரு. அவரில் ஹீரோ அடிக்கிறது கையில் அடிக்கிறாரு, ஹீரோ வந்து அதை பிளாக் பண்ணுறான். ஹீரோவில் வெறித்தனமாக 2 கையிலையும் எடுத்துன்னு வந்து அவரை குத்துனுக்கு அவர் பிளாக் பண்ணி போய் பின்னால் தள்ளி போய் வீராது. இவரில் கையை தூக்கி ஐ எம் சலண்டர், நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். ஹீரோவில் கை குத்து தூக்கிக்கின்னு, அப்படி என்றால் இந்த விஷயம் இப்போது முடிந்து விட்டது தானே. அப்போ இவரை ஏஞ்சிக்கின்னு, நான் வாக்குறுதி அளித்திருந்து அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படி என்றால் இனிமேல் நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், உன்னோட சேர்றேன். நான் உங்களை பெரிய பிரதர் என்று கூப்பிடலாமா? என்ன போன்ற 3rd கிளான் சேர்ந்த டிசிபிள் பெரிய பிரதர் என்று என்னை கூப்பிட விரும்புகிறீங்களா? நீங்கள் கிளான் லீடரின் டிசிபிளாக இருக்கும்போது நான் கிளான் லீடரின் டிசிபிளாக முன்பு 3வது செட்டு சேர்ந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். சிச்சிக்கினே சொல்கிறது. சரி, இனிமேல் நீங்கள் சின்ன பிரதர். இனிமேல் என் பக்கத்தின் ஒருத்தர் வந்து விட்டார். 2 வாரங்களுக்கு பிறகு விஜயாங் பற்றி செய்தி பரவின. எல்லாரும் பேசுகிறாங்க. கேள்விப்பட்டியா, தெய்வீக ஸ்குவாட் வாயிலிருந்து வந்த இளம் மாஸ்டர் கால் உடைந்து திரும்பி வந்தார். அவன் சொல்கிறான், அவர் யாரோட சண்டை போட்டு காயமடைந்து வந்திருக்கிறார் போல. இவன் சொல்கிறான், உனக்கு தெரியுமா, அலைன்ஸ் லீடரின் இதே டிசிபிள் இளம் மாஸ்டர் லீலிவன் ட்ரைனிங் மைதானத்தின் சென்று தெய்வீக ஸ்குவாட் வாயில் மக்கள் எல்லாரும் தத்துது நான் கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டுக்கிறவன் சொல்கிறான், லீலிவன் விஜய் அங்கே தோக்கடிச்சிருக்க முடியுமா? இந்த சைடுக்கிறவன் சொல்கிறான், அது இல்லாவிட்டால் அது அர்த்தமில்லை அல்லவா? சரிதானே. தெய்வீக ஸ்குவாட் விஜய் அங்கே போகிறதுக்கு மறுத்தார்கள். கோபத்திலே கட்டுதான், யாரா நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? அந்த மாதிரி பேச்சு மீண்டும் என் காதில் வீழ்ந்தால் நான் அதை விட மாட்டேன் என்று அவன்கிட்ட சொல்லுங்க. சந்தேகம் மற்றும் சந்தேகத்தின் வதந்திகள் மறைந்த போது அந்த விவரங்களின் தொடர்புடையவரை அதை எளிதாக விட முடியாது. டெமன் கல்ட் நிலைமை காரணமாக நான் உன்னை சமீபத்தில் பார்க்க முடியவில்லை அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. என்னை பற்றி கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கிறேன். விஜய் அங்காலே முழுமையாக உண்மையிலே வச்சு விட்டியாடா? மாஸ்டர், நீங்கள் ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு என்று நினைத்தேன். அவன்தான் ஸ்குவாடை உருவி முதலில் தாக்கினான் மாஸ்டர், அதனால் நான் திரும்பி பார்த்தேன். மாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு நபர் தனது செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மாஸ்டர், எனக்கு புரிஞ்சது. பொறுப்பேற்க வேண்டிய ஏதாவது இருந்தால் அதை நான் நேருக்கு நேராக எதிர்கொள்வேன். மாஸ்டர் வந்து ஹீரோக்களை சொல்கிறார், அப்படித்தான், மீதியெல்லாம் நான் கவனித்து கொள்கிறேன். என் டிசிபிளை அவமதிப்பது இருட்டில் என்னையே அவமதிப்பது மாதிரி. சரி, அவங்க வெக்கப்படுவதால் பெரிதாக சத்த போட மாட்டார்கள். மாஸ்டர், உங்களை தொந்தரவு செய்ததுக்கு சாரி. அந்த சின்ன பையன் முன்னெல்லாம் கவனக்குறையாக இருந்ததை விட இப்போ நல்லாக மாறிவிட்டான். இந்த குழந்தையை இவ்வளவு மாறியது எது? குறைந்தபட்சம் அது மோசமான திசை இல்லை. நன்றி. மாஸ்டர் சொல்கிறாரு, இனிமேல் இது உன்னோடது. நண்பர்களே, இந்த புக்கியோடைய பேர் வந்து ரைஸ் கேஷ் நெல்லைன் ஹனோ. இது சேட்டரோட ஆரம்பத்தில் முன்பு எனக்கு சுயங்களால் வால் டெக்னிக் மட்டும் கிடைத்தது. இந்த முறை எனக்கு இன்னொன்று மார்ஷல் ஆர்ட் கடை கிடைத்தது. இது உண்மையிலே நல்ல விஷயமா? மாஸ்டர் சொல்கிறார், 100 வருடங்களாக இடியாவி ஸ்குவாட் சார்ந்தவர்கள் யாரும் இடி செட்டிலிருந்து தோன்றவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். ஹீரோ சொல்கிறான், அது உங்ககிட்ட சொன்னது என் அப்பாவைத்தான் இருக்க வேண்டும். இல்லை, அதை பற்றி குறிப்பிட்டது உண்மையிலே உங்கள் தாத்தா தான். என்ன, என் தாத்தா உங்களுக்கு தெரியுமா? அவரை நான் சந்தித்ததே இல்லை. மாஸ்டர் சொல்கிற, நான் அவரை எங்கேயும் சந்தித்ததே இல்லை. உங்கள் தாத்தா அதை என் தாத்தாவிடம் கூறினார். தண்ட செட்டு போலவே எங்கள் சியோன் செட்டு எங்கள் சந்தனைகளுக்கு கடத்த முடியாத மார்ஷல் கலை உள்ளன. அந்த மார்ஷல் கலை எங்கள் பேக்லி ஃபேமிலி மரபுடன் சரியாக பொருந்தாத அம்சங்கள் உள்ளன. ஓ, அப்படி இருந்தாலும் சியோன் செட்டு இவ்வளவு பிரபலமாக நம்ம சந்தனிட தண்ட செட் சேர்ந்தவர்களின் சும்மா வாயிலை போல இருக்கிறது. எங்கள் பேக்லி ஃபேமிலி தலைமையேற்கும் முன் டாங் ஃபேமிலி பொறுப்பில் இருந்தது. அந்த மார்ஷல் கலை சியோன் செட்டின் மிகவும் வலிமையானது. டாங் ஃபேமிலியின் ரகசிய டெக்னிக் நீதி வானக்கை என்று அழைக்கப்படும். நீ என்னோட டிசிபிளா என்பதால் அதை கற்றுக்கொள்ள தகுதியுடையவன். ஹீரோ கேட்குறான், சீனியர் பிரதருக்கு இது ரொம்ப தெரியுமா? மாஸ்டர் சொல்கிறாரு, அவனால் முடியாது. எப்படி இருந்தாலும் யூகா இதை மாஸ்டர் செய்ய முடியாது. இந்த டெக்னிக்கோட பேர் வந்து ரைஸ் அண்ட் த ஹேவனிங் ஹேண்ட். ஒரு இடத்துல தப்பாக சொல்லிட்டுப்பேன், அதுக்கு சாரி. இதை நான் கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீங்களா? தண்டர் ஃபிஸ்ட் ஸ்குவாட் நீங்கள் மாஸ்டர் செய்ய முடியும் என்று லீ கூறினான். நீங்கள் தண்டர் ஃபிஸ்ட் ஸ்குவாட் மாஸ்டர் செய்ய முடிந்தால் ஹேவனிங் ஹேண்ட் 2 கையாள முடியும். மாஸ்டர், நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? மாஸ்டர் கேட்குறாரு, உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா எதுவும் உங்ககிட்ட சொல்லவில்லையா?
ஹீரோ கேட்குறான், என்ன என்று சொல்லுங்கள். மாஸ்டர் சொல்கிறாரு, தண்டர் செட்டு மற்றும் சியோன் செட்டு ஆகிய ஒரே ஸ்கூல் சேர்ந்த பிரதரால் நிறுவப்பட்டது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த செட்டை அமைத்து கொண்டார்கள். லீ ஃபேமிலியும் தண்டர் செட் நிறுவியது. அதே நேரத்தில் டாங் மற்றும் பேக்லி ஃபேமிலி சியோன் செட்டு நிறுவின. ஹீரோ நினைக்கிறான், ஏன் எனக்கு அப்பா இப்படி சொன்னார்? நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேனா? மாஸ்டர், தேர்டு ஃபேமிலியை உள்ளடக்கிய ஸ்கூல் எங்கே இருக்கிறது? மாஸ்டர் சொல்கிறார், சியோன் டிவைன் பேலன்ஸ் பற்றி கேள்விப்பட்டு இருக்கீங்களா? ஹீரோ சொல்கிறான், அது புகழ்பெற்ற 3 வெளிப்புற பேலன்ஸின் ஒன்று. 3 வெளிப்புற பேலன்ஸ் சியோனின் டிவைன் பேலன்ஸ் ஆகும். த டிவைன் மேனின் பேலன்ஸ் அண்ட் ஹியோவின் பேலன்ஸ். அவர்கள் அதிகாரத்திற்கான விருப்பத்தை விட தங்கள் சொந்த நல்லொழுக்க மற்றும் நியாயத்தின் வடிவங்களை பின்தொடர்ந்தார்கள். இருந்தாலும் 220 years முன்பு சியோனின் பேலன்ஸின் ஒரு மேதை தோன்றினான். உலக மக்கள் அனைவரும் தன்னை போலவே அதே பாதையை பின்பற்றவென்று அவர் விரும்பினான். எனவே அவர் தனது இலக்கை தடுக்கக்கூடியது சியோன் டிவைன் பேலன்ஸ் டிவைன் மைதானத்தின் பேலன்ஸ் ஐக்க முடிவு செய்தார். அப்போதுதான் சியோனின் டிவைன் பேலன்ஸ் டிசிப்ளின் தண்ட தொடர்பு சியோனின் செட்டு மூவிங்கடித்தார். டிவைன் மேனி பேலன்ஸ் மற்றும் யுவோன் பேலன்ஸ் டிசிப்ளின் நிறுவப்பட்ட செட்டு என்று நான் கருதுகிறேன். அவர்கள் அப்படி செய்திருக்கலாம். இருப்பினும் இதுவரை அவரிடமிருந்து எதுவும் வெளிவரவில்லை. அவர்கள் உயிர் வாயு நோக்கத்துக்காக தங்கள் முழுவதும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். ஹீரோ நினைக்கிறான், இது எனக்கு முந்தைய லைஃப், எனக்கு எந்த யோசனை இல்லாத ஒன்று. என் அப்பாவும் என் மாஸ்டரும் இதை பற்றி பேசவில்லை. என் மாஸ்டர் இது எல்லாம் சரி பண்ணதுக்கு முன்னால் கூட எனக்கு இதை பற்றி சொல்லலை. இந்த ரகசியம் அப்போது இருந்திருக்குமா, இல்லைனா புதிதாக உருவாக்கப்பட்டதா? ஒருவேளை நான் மாஸ்டரிடம் சென்ற இடம் 3 வெளிப்புற பேலன்ஸின் தொடர்புடையதாக இருக்கலாம். இந்த பேலன்ஸில் உள்ளிருந்து சாத்துவது முட்டாள்தனமான பையன். கத்தி சொல்கிறார், உன்னோட சைக்கிள் கவனமாக நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? ஐ ஆம் சாரி அங்கிள். இப்படிப்பட்ட ஒரு ஜூனியர் பையன்கிட்ட தோக்கடிக்கப்பட்ட என்று நீ நினைக்கிறியா? அசிங்கமாக இல்லை உனக்கு? அதற்கு பிறகு உன்னால் எப்படிடா சாப்பிட முடியும்? நீங்கள் எப்படி எல்லாரையும் வெக்கப்படாமல் எதிர்கொள்ளப் போகிறாய்? பிரதர், இந்த சம்பவத்தின் லீடரை நம்ம பொறுப்பேற்க வைக்க வேண்டாமா? எதற்காக? என் மருமகனின் கால் எங்கர் பிரதராக உடைக்கப்பட்டதால் நம்ம அவர் மீது ஒரு குற்றம் சாட்டலாமா? அவர் ஸ்குவாட் எடுத்த பிறகும் ஆயுதம் எடுக்காத எதிரிக்கும் உள்காயத்தின் அவரால் பழிவாங்க முடியாதால் நம்ம அவர் மீது குற்றம் சாட்ட வேண்டுமா? அந்த மோசமான செய்தி பரவிருக்க வேண்டும். பெருமையாக உணர்கிறேன். அவர் எல்லா இடத்திலையும் பெருமை பேசியிருக்க வேண்டும். கொஞ்சம் காத்திரு கேடு கெட்டவனே. ஒரு தடவை வீட்டுக்கு திரும்பி போ. அங்கிள், நீ அலைன்ஸின் நொண்டி நடந்து சென்றால் மக்கள் என்ன சொல்வார்கள்? என் பிரதர், இன்று நடந்த சம்பவத்தை நான் நினைவில் வைத்துக் கொள்வேன். திரும்பி சென்று உங்கள் ட்ரைனிங் கவனம் செலுத்துங்கள். திரும்பி வா, உன் கையால் அந்த பையனை அடித்து போடு. எஸ் அங்கிள். கோவத்தில் பல்லு கட்சின்னு இதெல்லாம் அந்த மோசமான விஷயத்தினாலே விஜய் அங் சிங்கியோ செட்டுக்கு திரும்பினான். ஹீரோ சொல்கிறான், சிங்கியோ செட்டு கூட அதை அப்படியே விட்டு விடாத முடியாத போல் இருக்கிறது. ஒரு நீதிமான் செட்டின் சேர்ந்த டிசிபிள் கொடூரமாக நடந்து கொள்கிறான். அந்த மாதிரி பையன் என்ன ஒரு ஜோக். டேய், எதில் காலத்தில் ஏதாவது நடந்தால் தெரியப்படுத்து, நான் உனக்கு உதவுவேன். ஹீரோ சொல்கிறான், உங்கள் வார்த்தைகள் மட்டும் போதும் சீனியர் பிரதர், நன்றி. தயவு செய்து விஜயாவுடன் திரும்பி வராதீங்கள். அந்த சம்பவம் மீண்டும் நடந்தால் நீ என் கையாலவே சாவ போகிற. ஓ, நீங்கள் வதந்திகளை கேட்டிங்களா? ஹீரோ கேட்குறான், என்ன வதந்திகள்? சாவோன் டெம்பிளின் ஒரு திருடன் இருந்ததாக சொன்னாங்க. ஹீரோ கேட்குறான், சாவலின் டெம்பிளின் ஒரு திருடன் ஒரு தங்க சிலையை திருடனானா? என்ன திருடப்பட்டது என்று இன்னும் சரியாக தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு நண்பன் இருக்கிறான். ஹீரோ நினைக்கிறான், அது ஜாங் தேக்காவின் நண்பன் என்றால் எனக்கும் அவரை ரொம்ப தெரியும். அந்த நபரின் கூற்றுப்படி கோல்டன் சிலை போலவே முக்கியமான ஒரு பொக்கிஷம் மறைந்து விட்டது. ஹீரோ சொல்கிறான், ஒரு டெம்பிளின் கோல்டன் ஸ்டாச்சு விட மதிப்புமிக்கது எதுவாக இருக்க முடியும்? இவர் சொல்கிறது ஸ்டாங்லின் என்றால் அதை விட முக்கியமான ஒன்றாக இருக்கலாம். ஹீரோ சொல்கிறான், உண்மை, சாவலின் ஒரு சாதாரண டெம்பிள் அல்ல. அந்த 72 சுப்ரீம் ஹார்ட், அந்த கிரேட்டான பில் மாத்திரைகள் உள்ளன. உலகத்தர வாய்ந்த திருடனுக்கு சாவலின் டெம்பிளை கொள்ளடித்து அவர்களின் புயல் உயர்த்தும் வழியாக கருத்தப்பட்டது. ஹீரோ அவங்கள சொல்கிறாரு, நான் இப்போது போக வேண்டிய நேரம் இது. ஓ நிஜமாக? அது ரொம்ப மோசம். ஹீரோவில் அந்த இடத்துலேருந்து நடந்து வந்து புத்தாண்டு என்பது ஒரு முறையில்தான். நியூ இயருக்கு முன்பு முதலாக வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தேன். அப்போ நான் லீவ் எடுத்துக்கிறேன் மாஸ்டர். சரி, உங்கள் அப்பாவை நல்லா கவனிங்க. ஹீரோ சொல்கிறான், என் அப்பா ஒரு குழந்தை இல்லை.
சரி, 2 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பி செல்வது இதுவே முதல் முறை. எனவே அவருக்கு நன்றாக சிகிச்சை அளிக்க மறுக்காதீங்கள். அவனை திட்டாத. லீலிவான் பிரதர்ன்னு சொல்லிட்டு அவ்வாறு ஓடி வரா. நீங்க வீட்டுக்கு போகிறீங்களா? நான் உன்னை முன்கேட்டில் நடக்க விடுவேன். தேவையில்லை, முன்கேட்டு எங்க இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் உன்னை பத்தி பேசுறேன்னு சொன்னா நீ அதை கவனமாக நினைக்கணும். ஹீரோ சொல்றான், நான் இன்னும் மேடமும் சீனியர் பிரதரும் வாய்த்தவில்லை. லியா சொல்றா, தேவையில்லை. அம்மா அலைன்ஸுக்கு பின்னால் உள்ள இருந்த கியூஞ்சனின் டெம்பிள் சென்றார். பிரதரும் அவரை பின்தொடர்ந்தார். நான் இப்போ உன் கூட வர உடனே வந்து விடுவேன். யாங் சொல்றான், நானும் உன்னோட வரேன். ஹீரோ நினைக்கிறான், மீண்டும் இதற்கு முன்பு நடக்காத இப்போது நடக்கிறது. சேட்டோட ஆரம்பத்தில் அந்த பேலன்ஸுக்கு ஹீரோவும் லியாவும் நடந்து போகிறாங்க. ஹீரோ நினைக்கிறான், என் தலைக்கு பின்னால் ஒருத்தர் வெறி கொண்டு இருக்கிறார் போல் தெரிகிறது. ஹீரோ வேற நினைக்கிறான், அந்த மக்கள் இவனுடைய பேர் ஜோன்ஸ் வில்லி ஓன்ஸ்வா செட்டு, சாங்கு உடாங் செட், வாங்கு சு மியோக் வாங்கோ ஃபேமிலி, நாகலிங் சங் நாகலி ஃபேமிலி, லியோமுன் பேக் ஸ்குவாட் கிங் கிளான். ஹீரோ நினைக்கிறான், எங்களுடைய முந்தைய லைஃப் நாங்கள் ஒருவரும் கடுமையாக எதிர்த்தோம். த எல்டர் சன் ஆஃப் த ஜட்ஜ் ஸ்குவாட் இன் த நியூட் இன் த பேக். ஐ ஆம் சாரி, நான் இதில் தலையிட விரும்பவில்லை. ஆனால் என் அப்பாவின் கட்டளைப்படி எனக்கு வேற வழி இல்லை. ஹீரோ நினைக்கிறான், இந்த முறை அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சீனியர் பிரதர் யோன் எல்லாரும் இந்த இடத்துல பேலன்ஸில் நின்றுக்கிறாங்க. இங்கே யார் இருக்கிறார்கள்? இவர்கள் லீடரின் டிசிபிள். மிஸ் லியா, நீங்கள் இன்னும் அழகாக மாறிட்டீங்க. கொஞ்ச நேரமாச்சு. சீஃப் நம்பிங் பேக்லி லியா, நாங்கள் உனக்கு வணக்கம் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க? யாங் சொல்கிறான், நான் என் ஜூனியர் பிரதர் பார்க்க போகிறேன். அவர் வீட்டுக்கு போகிறார். அழடா, உங்கள் இருவருக்கும் இடையில் அண்ணன் தம்பி பாசம் சும்மா அருமையாக இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமே அந்த 10 செட்டில் ஏதோ ஒரு செட்டில் சேர போகிறீங்க இல்லையா? வசந்த காலம் நடைபெறும் டிராகன் அசென்ஷன் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டு இருக்கிறேன். உண்மையில் அப்படி என்றால் எங்கள் அசுர் டிராகன் படையில் சேரலாமே. நாங்கள் கேட்க, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? வெள்ளை டைகர் ஸ்குவாட் அசுர் டிராகன் ஸ்குவாடை விட சிறந்தது. நீங்கள் தான் விஜயங்களை உடைத்தீங்க. ஹீரோ சொல்கிறான், அது ஒரு நட்பு மார்ஷல் ஆர்ட் போட்டி மட்டுமே. ஆனால் விஜயங்கால் உடைந்தது உண்மைத்தான் இல்லையா? ஹீரோ சொல்கிறான், சில நேரத்தில் நீங்கள் நடக்கும்போது நடந்து சென்று ஒரு காலை உடைத்து விடலாம். இவன் சொல்கிறான், நீ ஒரு வேடிக்கையான பையன். மற்றவர் எல்லாரும் பெருமை பேசுவது நிறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக தெரியுறீங்க. ஹீரோ கேட்குறான், நீங்கள் என்ன 2 வாட்டி ஃப்ரெண்டுன்னு கூட்டிங்க. அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுவோமா? இவன் கேட்குறான், என்ன? சரி, துணை லீடரின் யோனுடன் நண்பராக இருப்பது எனக்கு கெட்டதல்ல. நான் திரும்பி வந்ததும் உங்களுக்கு ஏதாவது டீ போட்டு ட்ரைனிங் செய்வேன். யோன் சொல்கிறான், நான் காத்திருக்கிறேன். பின்னாலுக்கிறவன் சொல்கிறான், அந்த பையன் ரொம்ப தைரியசாலி. ஹீரோ சொல்கிறான், 15 வயதாக இருக்கும்போது கெஞ்சிருந்த டெவில் பீஸ்ட் ஒருத்தர் குத்தினார். அந்த நபருடன் ஒப்பிடும்போது நான் எதுவும் இல்லை. பின்னால் இருக்கிறவன் கேட்குறான், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யோனில் சிச்சிங்கன்னு சொல்கிறான், இந்த நண்பன் கூட பிரதர். நீதி உணர்வுகளை ஏற்றுக்கொள்வாள் போல் தெரிகிறது. இப்போ போகலாம், லார்டு நமக்காக காத்திருக்கிறார். ஹீரோ சொல்கிறான், டீயை பற்றி மறந்து விடாதீங்கள். நிச்சயமாக இல்லை. ஹீரோ எல்லாரும் இந்த பேலன்ஸ் நடந்து போகிறாங்க. சீனியர் பிரதர் யோன் சந்திப்பு 1 வருடம் முன்பாக நடந்தது. இது நல்ல விஷயமா அல்லது இருக்கலாம்? ஹீரோ லியா எல்லாரும் இந்த இடத்துல நடந்து போகிறாங்க உள்ள. சின்ன சிஸ்டர், இப்போது நிறுத்திவிட்டு திரும்பி செல்வோம். லியா சொல்கிறா, அந்த நகரத்தின் வழி இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்கிறது. ஹீரோ சொல்கிறான், சின்ன சிஸ்டர் நிறுத்துங்க, இங்கேருந்து வெளியே போவது எவ்வளோ ஆபத்தானது உங்களுக்கு தெரியும். லியா கேட்குறா, டிஎஸ்கே கூட்டணியின் முன்னால் உள்ள பகுதியில் என்ன எவ்வளோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு லியா ஓடுனுக்கிறா. ஹீரோ வேற நினச்சிக்கின்னு நடந்து வரான். இந்த மேஜெண்ட் பல அலைன்ஸின் ஐராங்க் இருக்கும் அதிகாரியிடம் தொடர்புடையவர். மேடம் கூட தானே. பின்னர் நான் அதை மாஸ்டரிடம் தெரிவித்த போது அது மேடமிடம் கிட்டத்தட்ட இறுதியாக மாற வழிவகுத்தது. லியா வேற சந்தோஷமாக இருக்கிறா. யங்கஸ்ட் பிரதர், அதை போய் வாங்கலாம். சின்ன சிஸ்டர், ஹீரோ வேற ஓடின வரான். இன்னும் அது மோசமாக போகிறதுக்கு முன்னாடி நான் அவளை நிறுத்தணும். அண்ணா, இது எப்படி இருக்கிறது? சின்ன சிஸ்டர், நான் இதை விட உங்களுக்கு சிறந்தது ஒன்று வாங்கி தரேன். அந்த சீப்பான பொருள் அல்ல. லியா வேற கோச்சிக்கினா, இல்லை எனக்கு இதுதான் வேண்டும். சரி இரு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு குத்து வாங்குறான். லியா சொல்கிறான், இந்த மோதிரம் ஒன்று எனக்கு இன்னொன்று உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போகிறா. யான் கேட்குறான், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை இல்லையா? ஹீரோ சொல்கிறான், கவலைப்படாதீங்க சீனியர் பிரதர். யான் கேட்குறான், அந்த மோதிரம் எனக்கு கொடு. ஹீரோ சொல்கிறான், லிட்டி சிஸ்டர் இதை கவனிப்பார். சீனியர் அண்ணா இதை எடுத்தது என்று அவங்க நினைக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன்.
ஹீரோ வேற டக்குன்னு லியா எங்கன்னு பார்க்குறான். பின்னால் திரும்பி இந்த சைடில் திரும்பி பார்க்குறான். லியா வேற அந்த இடத்துல ஒன்றுகிறா. நான் லியாவை விட்டு தூரமாக இருக்கிறேன். லியாவை கொல்லத்துக்கு எதிரி மாஸ்க் போட்டு நின்றுக்கிறாங்க. ஹீரோ வேற கத்துறான், சின்ன சிஸ்டர் பார்த்து, லிட்டில் பிரதர் சீக்கிரம் வாங்க. ஹீரோல லியா உன் பின்னால் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குதிரை விட்டு வேகமாக ஓடி வரான். லியா வேற திரும்பி பார்க்குறான்னா அந்த அசாசின் லியாவை கொல்லுத்துக்கு வேகமாக வரான். லியா வேற பயத்தில் இருக்கிறான். ஹீரோ வேற வேகமாக ஓடி வரான். லியா அந்த இடத்த விட்டு நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற அந்த இடத்துல ஓடி வரான். லியா பக்கத்தில் வேற அசாசின் ஓடி வரானா. ஆரம்பத்தில் லியா வந்து அவளோட ஸ்குவாட் இருக்கிறான். அசாசின் வேற பின்னால் வரான். லியா வந்து அவளோட ஸ்குவாட் எடுத்து பிளாக் பண்ணிட்டா. அசாசின் வேற பார்க்குறான். அதை லியா மறுபடியும் அந்த ஸ்குவாட் எடுத்துன்னு வந்து வயிற்று பக்கத்தில் ஒரு அடி அப்படிக்கா போய் தள்ளி போய் விடுறான். அசாசின் வேற சொல்கிறான், டேமேட் நான் இங்கே இருக்குன்னு என்னால் நம்ப முடியல, இந்த சின்ன பொண்ணு. அசாசின் லியாவும் 2 பேரும் ஸ்குவாட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அசாசினை வந்து ஒரு ஸ்குவாட் ஷாட் விட்றான். அந்த ஸ்லாஷ் போய் துணியில் பட்டு லியா வேற கீழே போய் தள்ளி வின்ட்டா. அசாசின் திரும்பி பார்த்துட்டு டி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் எடுத்துன்னு போய் அடிக்கிறான். ஹீரோ வந்து அந்த ஸ்குவாடை பிளாக் பண்ணிட்டான். ஹீரோவில் வெறி கொண்டு கையில் பவர் கேதர் பண்ணி ஒரு அடி அடிக்கிறான். அசாசின் வேற இந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்க்குறான். ஹீரோவும் வெறி கொண்டு ஓடி போய் அசாசின் நில்றாடே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் எடுத்து ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு கையை வெட்டி எடுத்துட்டான். அசாசினை ஹீரோ கூட வந்தவனும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கிறாங்க. நான் இங்கே இருக்கும் விஷயங்களை பார்த்து கொள்கிறேன் யங் மாஸ்டர். யாங் வேற கத்தினே ஓடி வரான். லிட்டி சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றாவில் எங்காவது அடிபட்டு இருக்குதா? ஹீரோ வேற திரும்பி அசாசின் பார்க்குறான்னா 2 காவலரும் ஸ்குவாட் எடுத்து நின்றுக்கிறாங்க. ஹீரோ வேற கேட்குறான், நீங்கள் யாரு? 2 பேரும் அசாசின் கைத்தில் ஸ்குவாடை வச்சு நின்றுக்கிறாங்க. ஹீரோ வேற நிறுத்துங்கள் கூட ஹீரோ வந்து அவர்கள். ஹீரோ அந்த டெமன் கல்ட் இந்த பாஸ்டரஸ். ஹீரோவும் ஹீரோ கூட வந்தவங்க 3 பேரும் நின்று பார்த்து நிற்கிறாங்க. யாங் வேற கேட்குறான், என் லிட்டி சிஸ்டரை குறி வச்சு தாக்குவதற்கு எப்படிப்பட்டவர்கள்? ஹீரோ வேற சொல்கிறான், அவர்கள் டெமன் கல்ட் முறை சேர்ந்தவர்கள், சீனியர் பிரதர் மாதிரி தெரிகிறது. என்ன இந்த டெமன் கல்ட்? ஹீரோ வேற திரும்பி பார்க்குறானா. லியா சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னோட ட்ரெஸ்ஸு கொஞ்சோண்டு கீஞ்சி போச்சு. ஹீரோ சொல்கிறான், சீனியர் பிரதர் இப்போது என்ன நடந்தது? மார்ஷிடம் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். யாங் சொல்கிறான், எனக்கு புரிஞ்சது. லியா சிஸ்டரை கூட்டின்னு போய் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது கிளம்புங்க. ஹீரோ சொல்கிறான், அது ஆபத்தாக இருக்கலாம், சண்டையிடுவதிலாக நீங்கள் தப்பிச்சிருக்கலாமே அந்த இடத்த விட்டு. லியா வேற கோச்சிக்கணும், எனக்கு எந்த காயம் படவில்லை. என்னோடய ஸ்குவாடு என் கையில் இருந்திருந்தா என்னை யாரும் பின்னால் தள்ளியிருக்க மாட்டாங்க. ஹீரோ சொல்கிறான், மாஸ்டரும் மேடமும் கவலைப்படாததுக்கு முன்னால் சீக்கிரமாக போங்க. லியா சொல்கிறா, சரி கவனமாக இருங்கள் லிட்டில் பிரதர். ஹீரோவும் ஹீரோ கூட 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், சரி ஜாக்கிரதையாக போங்க. இதற்கு முன்பு இது மாதிரி நடந்ததில்லை. எதிர்காலத்தின் இந்த சிறிய மாற்றம் இன்னும் அதிகமாக இருக்கும். என்ன நடக்க போது அறிந்து உண்மையிலே ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். வீட்டுக்கு திரும்பிய பிறகு என்னோட பிளானை மாற்ற வேண்டும் என்று தோணுது. ஹீரோ வாரியர் அந்த குதிரை எடுத்துக்குன்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோ வேற நினைக்கிறான், சீக்கிரமாகவே பனி வர கொட்ட போகுது. அங்கே இப்படி தொடர்ந்து போயின்னு இருந்தால் அது கடினமாக இருக்கும். நான் இப்போது போயிடலாமா அல்லது இதை இப்போது சந்திப்போமா? விஷயங்கள் ஏற்கனவே ரொம்ப மாறிவிட்டன. யங் மாஸ்டர் மவுண்டனின் மேலே ஏதோ இருக்கிறது. ஹீரோ வேற நினைக்கிறான், லாஸ்ட் டைம் அந்த பணியிடத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அந்த இடத்தில் தான் முதல் கட்டம் நடந்தது. நம்ம என்ன செய்ய வேண்டும் யங் மாஸ்டர்? ஹீரோ சொல்கிறான், அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். எஸ் யங் மாஸ்டர். ஹீரோ வேற நினைக்கிறான், இந்த முறை அது அதே வழியில் செல்லாது. ஹீரோ கார்டு எல்லாரும் குதிரை கட்டி போட்டு வந்து ஹீரோ வந்து கதவுரை தட்டுறான். டக் டக். பனி வேற அதிகமாக வீசுது. கொஞ்ச நேரம் இங்கே தங்கிட்டு போகிறோம் ப்ளீஸ். ஹீரோ எல்லாரும் இந்த இடத்துல உக்காந்துக்கிறாங்க. தம்பி நீ எந்த இடத்துல இருந்து வரீங்க? அவருடைய பேர் வந்து யோங்கோங் சரியாக இருக்கு என்று ஹீரோ நினைக்கிறான். நான் யோஜிலிருந்து வருகிறேன், வீட்டுக்கு சென்று இருக்கிறேன். இவன் வேறு கேட்குறான், எங்கே? ஹீரோ சொல்கிறான், த லீ ஃபேமிலி எஸ்டேட். லீ என்ற நபர் அங்கே இருக்கிறாரா? யோங்வாங். ஹீரோ கேட்குறான், உனக்கு என் அப்பாவை தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ லீயோடன் மகன் தானே? அது சரிதான், அந்த நபரின் மகன் இங்கே சந்தித்து விட்டேன். லீ இவான் எப்படி முகம் காட்டுவான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அவன் மகனை அடித்து திரும்பி அழைத்து சென்றாள். யங் மாஸ்டர் ஸ்டெப் பேக். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் யாராக இருந்தாலும் என் அப்பா மேலே உங்களுக்கு கோபம் இருக்கிறது போல் தெரிகிறது. இந்த 2 பேரும் என் அப்பா மீது வெறுப்பு இருந்தது, ஆனாலும் நான் தெரியாத போல் நடித்தேன். என்னுடைய பேர் யோகுகாங். மஞ்சாய சொல்கிறான், டூ ஆர்ஜின். உங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருக்குதுட்டா. கொடுக்கிற காடு கேட்குறான், நீங்கள் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கிறீங்க?
உங்களால் பார்க்க முடியவில்லையா? நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னை நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. காடு சொல்கிறான், நிறுத்துங்கள், நீங்கள் ஏதாவது பண்ண வந்தால் நான் உங்களை தாக்குவேன். 2 பேரும் ஸ்குவாட் எடுத்து நின்றுக்கிறாங்க. டேய் உங்கள் விருப்பப்படி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்குவாட் எடுத்துன்னு நேராக வராங்க. அவன் வந்து ஸ்குவாடை வச்சு தாக்கி நிற்கிறான். காடு வந்து பிளாக் பண்ணுக்கிறான். இவனும் ஸ்குவாடை வச்சு தாக்கி நிற்கிறான். காடு வேறு பிளாக் பண்ணிக்கிறான். 2 பேரும் பின்னால் தள்ளி போயிடுறாங்க. ஸ்குவாடு வச்சுன்னு கையில் நிற்கிறான் காடு. இவெல்லாம் அவனோட ஸ்குவாட் எடுத்து ஏன் வைக்கிறான், கைத்துக்கு வச்சு அடிக்கிறான்னா காடு வந்து அந்த ஸ்குவாட் அட்டாக்கை தடுக்கிறான். ஹீரோ வேற நினைக்கிறான், அவர்கள் இன்னும் தங்கள் கைகளை பயன்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். ஹீரோ வேற நினைக்கிறான், அவர்கள் முற்றிலும் கொடூரமானவர்கள் அல்ல. 2 பேரும் அந்த ஸ்குவாட் அட்டாக்கு பிளாக் பண்ணுகிறாங்களா. மஞ்சக்கலம் வேற சும்மா ஸ்குவாட் எடுத்து அடிக்கிறான். அது வேற அவனும் பிளாக் பண்ணுகிறான். இவெல்லாம் சண்டை போட்டுனே சொல்கிறான், நீங்கள் ரொம்ப தைரியம் காட்டினீங்க. டேய் இப்படிப்பட்ட சூழலையும் அமைதியாக இருக்கிறேடா. ஹீரோ சொல்கிறான், யாருக்கு தைரியம் இருக்குது, நல்லா பாருடா. டேய் என்ன? ஹீரோ சொல்கிறான், அப்படியா? முரிமலைன்ஸின் கிளான் வாரியரை கொல்ல முயற்சித்தல் முரிமலைன்ஸின் இறுதியாக மாறிவிடும் என்று உங்களுக்கு பயமாக இல்லையா? அவன் சொல்கிறான், முரிமலைன்ஸ் டேமிட், அதனால் என்ன, நாங்கள் சும்மா திறமைகளை பரிமாறி கொண்டிருந்தோம். முரிமலைன்ஸின் கூட இது போன்ற விஷயங்கள் அடிக்கடிக்கு நடக்கும். ஹீரோ சொல்கிறான், அது முரிமலைன்ஸ் எப்படி பார்க்கிறது என்பதை பொறுத்து. அவன் சொல்கிறான், நீ எவன்டா, உண்மையிலே லீவானின் மகனா? ஹீரோ சொல்கிறான், நான் நிச்சயமாக லீவானின் மகன்தான். நீங்கள் ஏன் முரிமலைன்ஸின் மக்களோடு இருக்கிறீர்கள்? நான் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டன் போல் இருக்கிறது. கதுவான்றிருந்து சவுண்ட் வருது. காடு வேற கேட்குறான், நீங்கள் யார்? வாசலில் தந்துக்குன்னு 5 பேர் வந்து நிற்கிறாங்களா, எல்லாரும் பார்க்குறாங்க. ஹீரோ சொல்கிறான், 3rd சீக்ரெட் ஸ்குவாட் மாஸ்டர் சாங்கிங் சியோன் ஒருவர் 18 வயது சிறுவதை கண்டிக்க வருவார் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இவன் கேட்குறான், நீங்கள் என்னை முன்னாலே பார்த்து இருக்கிறீங்களா? அது இப்போது முக்கியமானது என்று தோன்றவில்லை. சியோங் சொல்கிறான், நான் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் அமைதியாக பேசுகிறேன். விஜய் உன்னிடம் தோத்து விட்டான் என்று எனக்கு புரியுது. ஹீரோ சொல்கிறான், உங்கள் இருவரும் இந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக விலக்க மாட்டேர் போல் இருக்கிறது. இவன் கேட்குறான், ஏன், அதற்கு காரணம் என்ன? ஹீரோ சொல்கிறான், முரிமலைன்ஸின் லீடரின் டிசிபிள் தாக்குதல் நடத்தப்பட்ட கண்டறிந்த சாட்சிகள், அவர்கள் அப்படியே விட்டு விடுவார் என்று நினைத்தீங்களா? பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், அது உண்மைத்தான். இவன் சொல்கிறான், நம்ம சுலபமாக தோற்று விடுவேன் என்று அவங்க நினைக்கிறாங்களா? சிங்கியோசிட்டி எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அது எளிதாக இருக்க போவதில்லை. எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறான், எல்லாரும் போய் தாக்குங்கள். எல்லாரும் தாக்கத்துக்கு வேகமாக ஓடி வராங்க. என்னை எதிர்கொள்ள கேட்பவர்கள் அப்படியே அவனோட ஸ்குவாடில் பவர் வர வச்சு கீழே தாக்கி அப்படியே சும்மா 3 ஸ்லாஷு முன்னால் போய் தள்ளி போய் வீராங்க. அப்படியே இவனும் அவனோட ஸ்குவாடை வச்சு அச்சு சும்மா கேட்டை அந்த தள்ளி விட்றான். அப்படியே சும்மா தள்ளின்னு போய் பின்னால் நிற்கிறாங்க. வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வராங்க. அவங்கள போய் அடிங்கடா. அப்படியே அவனும் நேராக ஓடி வரானா, இவங்களும் நின்றுக்கிறாங்க தடுக்கிறதுக்கு. சும்மா 2 பேரும் மாற்றி எல்லாரும் சண்டை போட்டு நிற்கிறாங்க. அவர் லீடரின் டிசிபிளாக இருந்தாலும் கூட அவரது அமைப்பு நம்ப முடியாதாக இருக்கிறது. இவன் வேறு நினைக்கிறான், அவனை பற்றி எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் கூட நேரடியாக சண்டை போடுவது மூலமாக கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஹீரோ அவனும் 2 பேரும் நேருக்கு நேராக பார்த்து நிற்கிறாங்க. நடுவில் வேற சண்டை போய் நிற்குதா. இவங்க வேற மாற்றி சண்டை போட்டு நிற்கிறாங்க. ஹீரோ வேற அவனோட ஸ்குவாடில் கை வைக்கிறான். இவனும் அவனோட ஸ்குவாடில் கை வைக்கிறான். 2 பேரும் ஸ்குவாட் எடுத்து காட்டின நின்றுக்கிறாங்க. திஸ் டேஞ்சர் ஆரம்பத்தில் ஒரு அங்கத்தை காயப்படுத்துவதன் மூலம் அவனை பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்தேன். நான் அவனை கொல்ல வேண்டும். நான் அவனை வெல்ல முடியும். த ரியல் ப்ராப்ளம் த பவர் டிஃப்ரென்ஸ். ஹீரோவும் அவனும் 2 பேரும் ஸ்குவாட் எடுத்துக்குன்னு நேருக்கு நேராக ஓடி வரான். ஷாட்டோட ஆரம்பத்தில் ஹீரோவும் அவனும் 2 பேரும் ஸ்குவாட் அட்டாக் போட்டுக்கிறாங்க. சும்மா பவர் வேறு தெரிக்குது. 2 பேரும் அந்த பவரில் பின்னால் தள்ளி போய் நிற்கிறாங்க. ஹீரோவில் அவனோட ஸ்குவாடில் டெக்னிக் யூஸ் பண்ணி சும்மா வேகமாக போய் அவனை தாக்கத்துக்கு போகிறான் ஹீரோ. இந்த பாஸ்டர் ஹீரோ அட்டாக்லேருந்து பின்னால் தள்ளி போய் வீரானா, அவனும் அவனோட மூமெண்ட் எடுத்து சும்மா ஏகப்பட்ட ஸ்குவாடை வர வச்சு ஹீரோ அடிக்கிறதுக்கு அனுப்புகிறான். ஹீரோ சுற்றி நிறைய ஸ்குவாட் அட்டாக்காக இருக்குது. ஹீரோவை அந்த ஸ்குவாட் அட்டாக்லாம் தத்துன்னு இருக்கிறான். டேமிட், என் மரபுக்கு முன்னால் இருந்திருந்தால் ஸ்குவாட் ஸ்டேஜ் இருந்திருக்காது. எனக்கு வேற வழி இல்லை. நான் இப்போது விஷயங்கள் மாற்ற விரும்பினான். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஸ்குவாட் அட்டாக்கு போடுறான். அந்த அட்டாக்ல இருந்து கீயை தப்பிச்சுட்டு அவனோட ஸ்குவாடு ஏகப்பட்ட ஸ்குவாடை வர வச்சு ஹீரோ அடிக்கிறதுக்கு அனுப்புகிறான். இந்த கொடுமையான அட்டாக்ல இருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுடா. ஹீரோ அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்குவாடை அனுப்புகிறானா. ஹீரோ நோக்கி ஒரு ஸ்குவாடை வந்து ஹீரோ நெஞ்சு பக்கத்திலே ஒரு குத்து. ஹீரோட ஸ்குவாட் எடுத்துக்கின்னு வெறி கொண்டு ஓடி வரான். என்ன இவனு அப்படியே சும்மா ஃபாஸ்ட்டாக ஓடி வரான்.
ஹீரோட ஸ்குவாட் எடுத்துன்னு வெறி கொண்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். அவனும் அவனோட ஸ்குவாட் எடுத்துக்கின்னு வெறி கொண்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஹீரோ வந்து ஷோல்டராண்டே ஒரு குத்துறான். அவனை வயிற்று பக்கத்தில் ஹீரோக்கு ஒரு குத்திட்டான். அவனும் பின்னால் போய் நிற்கிறானா, ஹீரோவும் அவனோட வயிற்றுல கை வச்சுன்னு பின்னால் போய் நிற்கிறான். இதை கடைசி வரை உண்மையிலே நீங்கள் முடித்து விட திட்டமிட்டு இருக்கிறீங்களா? நான் மியூட்டட் டிசாசன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? ஹீரோ கூட இந்த கார்டும் அந்த 2 பேரும் எனிமியை சாவச்சிட்டாங்க. 2 கார்டும் ஸ்கையில் ஸ்குவாடை வச்சு நின்றுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்து நிற்கிறாங்க. அவனும் டென்ஷன்லேயே போகிறான். டேய் வாங்கடா போகலாம் நம்போ. இது கையை விட்டு போனால் லீடருக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் ஒரு புத்திசாலி பையன், அதனால் உங்களுக்கு புரிய என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். எப்படி இருந்தாலும் சிங்கியோ செட் என் மாஸ்டர் ஆதரித்த ஒரு செட். ஹீரோ அட டேமிட் அப்படியே சும்மா ஹீரோ வேறு அதில் சாய போகிறானா, டக்குன்னு அந்த கம்பத்தை பூச்சி நிற்கிறான். கத்தினே ஓடி வரான். மயிலாடு ஷா அமைதியாரு, அவங்களுக்கு புரியாமல் திரும்பி வந்துட்டு போகிறாங்க. எஸ் மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கிறேன். என்னோட வயிற்றில் ஒரு அடி விழுந்துக்குது, அவ்வளோதான். ஸ்குவாடு இன்னும் உள்ளே போயிருந்தா இவ்வளோ நேரம் நான் தாக்கு பிடித்து இருக்க மாட்டேன். ஹீரோ வேற நினைக்கிறான், நான் இன்னத்துக்கு செத்துட்டு இருந்திருப்பேன். இன்னும் ஒரு முறை விஷயங்கள் கட்டுப்பாடு மீறி சென்றால் நான் உண்மையிலே இறந்து விட்டிருப்பேன். எல்லாரும் ஹீரோ வீட்டுக்கு நடந்து போய் நிற்கிறாங்க. இவன் வேற சொல்கிறான், யங் மாஸ்டர் வந்துட்டாரு. ஹீரோ சொல்கிறான், அமைதியாக இருந்து உள்ளே போ. என்ன ஆச்சு? என்னோட மகன் உடம்புல காயம் ஏற்பட்டு இருக்குது. அப்பா அமைதியாக இருங்க. மகனே, உன்னோட உடம்புல காயம் ஏற்பட்டு இருக்குதுடா. நான் எப்படிடா அமைதியாக இருக்க முடியும்? நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களா? உன் மகனோட உடம்புல நாங்கள் ஏன் காயப்படுத்த போகிறோம்? நீ ஒரு முட்டாளா? நான் நல்லா தான் இருக்கிறேன்ப்பா. அந்த அடி திருப்பி கொடுத்தேன். ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் தான் செய்திருப்பீங்க. இதற்கெல்லாம் பிறகு நீங்கள் குறைந்தபட்சம் அதாவதுனா செய்திருக்கணும். ஆனால் அந்த பையன் யாரு? அது ஈகான். யாரு? நிச்சயமாக இல்லை, சிங்கியோ செட்டு சேர்ந்த ஈகானா. மகனே, என்னுடன் விளையாட வருகிறையா? யோகான் ஏன் உன்னை டார்கெட் பண்ணுறான்? மேலும் முக்கியமாக நீங்கள் எப்படி அவனுக்கு காயம் ஏற்படுத்த முடிந்தது? இவன் சொல்கிறான், நீங்கள் சொல்லுவது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அசிங்கமான குணம் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. நீ நானாக இருந்தால் நம்புவாயா? இவன் சொல்கிறான், நிச்சயமாக நான் அதை செய்வேன். அது என் கண்களாக நடந்ததை நான் பார்த்தேன். இதை பற்றி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது அவ்வளவு ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்க முடியுமா? யங் வாரியர், யங் மாஸ்டருக்கு காயம் ஏற்பட்டு அதை குணப்படுத்த வேண்டும். அந்த காயம் எப்படி இருக்குது? ஹீரோ சொல்கிறான், அதிர்ஷ்டவசமாக எந்த எலும்பு உடைவிலே சில நாட்களே குணமாயிடும் அப்பா. ஹீரோங்க அப்பா கேட்குறாங்க, சரியாக என்ன நடந்தது? கால்வாய் ஏன் உன்னை தாக்கினான்? முன்பு எனக்கும் விஜயாங்குக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்தது. அதற்கு பிறகு அவனோட கால் உடைத்தேன். சரி, இறுதியில் அவர் வீட்டுக்கு திரும்பி சென்றார். ஹஹஹா, என்ன ஒரு ஃபன்னி ஜோக். அவங்க பையன் தப்பு பண்ணுவான் என்று கூட நினைக்கவில்லை. ஆனால் என் மகனை தொட துணிஞ்சிட்டாங்க. ஹீரோ சொல்கிறான், இது ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் என்று நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். என் மாஸ்டருக்கு பிரச்சனை கொண்டு வர நான் விரும்பவில்லை. ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம், உங்கள் மாஸ்டரை கருத்தில் கொண்டு வந்தால் அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மிகவும் பிடிவாத மாற்றம் நேல் பீப்பிள். ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு சிங்கியோ செட்டு நன்றாக தெரியுமா? எஸ், எனக்கு அவங்களை நல்லா தெரியும். உங்கள் மாஸ்டருக்கும் அவங்களை நல்லா தெரியும். ஓ அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டும். அது என்ன? ஹீரோ சொல்கிறான், நமது தண்டர் ஃப்ரீ செட் சியோவின் டிவைன் பேலன்ஸ் ஒரு கிணை என்று மாஸ்டர் கூறினார். அது உண்மையப்பா? பேக்லிஹூ உன்னிடம் அப்படி சொன்னானா? எஸ் அப்பா. அவன் ஏன் அப்படி சொன்னான்? டேய், நீ ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. த எமலி 3 பிளேஸ் டெஸ்ட் ஆகிவிட்டது. ஹீரோ அவங்க அப்பாக்களை சொல்கிறான், த டிவைன் மேனி பேலன்ஸ் மற்றும் கியோன்சி பேலன்ஸின் சாதனைகள் கூட இருக்க வேண்டும் இல்லையா? ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, சரி என்ன, இப்போதெல்லாம் நிறைய பீப்புளுக்கு தங்கள் பெயர்கள் கூட தெரியாது. தேவையற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உங்களை நீங்களே கவனித்து கொள்ளுங்கள். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். உன்னோட வாயை திறடா. அப்பா, இது என்ன? ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, எனக்கு வயிற்றெரிச்சல் வரும்போது நான் எடுத்துக்கூடும் மெடிசன் பில் இது. சீக்கிரமாக உன் வாயை தரடா. ஹீரோவில் அந்த மெடிசன் பில்லை வாயில் போட்டு மூங்கிறான் ஹீரோ. அப்பா, ஆனால் இந்த மெடிசன் பில். ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, நீ தூங்குவதற்கு முன்பு இன்னர் சர்க்குலேட் எனர்ஜி டண்டர் ஃப்ரீட் டெக்னிக் பயன்படுத்து. அது உன்னோட எனர்ஜி ஃபீல் பண்ண வைக்கும். ஹீரோ கேட்குறான், இது உண்மையிலே வயிற்று பிரச்சனைக்கு ஏற்ற மெடிசன் பில்லா?
ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் அது அப்படித்தான், இப்போது நீ போகலாம். ஹீரோ வர யோசிக்கிறான். மெடிசன் பில் எடுத்துக்கொள்ளும் போது இன்னர் எனர்ஜி அவர் ஏன் சுற்றி காட்டினார்? ஹீரோ வயிற்று பக்கத்தில் ஏதோ காற்று மாதிரி இது மாதிரி போகுது. ஹீரோலாம் கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறான். இந்த மெடிசன் பில் எடுத்த காரணமா? ஹீரோ சுற்றி சும்மா ப்ளூ கலரில் ஃப்ளேம் வர எரியுது. எனக்கு இன்னும் சூடேறி கொண்டு போகுது. நாட் எஸ்பெரி இந்த மெடிசன் பில் 1 later 2 hours தண்டர்ஃபிட் டெக்னிக், சியோனின் ஆர்ட் டெக்னிக். ஒரே நேரத்தில் ஏக்கல்லி ஆர்ட் டெக்னிக் பயன்படுத்தினான். தண்டர்ஃபிட் டெக்னிக் மற்றும் சியோன் ஆர்ட் டெக்னிக் ஆகியவை ஒரே மூலத்திலிருந்து கிடைத்தது. எனவே ஹாங்கிங் டெக்னிக் பயன்படுத்தி இரண்டும் ஒரே நேரத்தில் இயங்குவது கடுமையாக எதிர்ப்படுத்துவதில்லை. லீவ் ஒன் ஓப்பன். ஃபோர்த் எனர்ஜி முடிந்த பிறகு அவனோட கண்கள். வாட் ஒன் எர்த். இது எம்பாசிபிள். என்னோட இன்னர் எனர்ஜி 20 முதல் 30 ஆண்டுகள் மேல் அதிகரித்துள்ளது. அப்பா எனக்கு என்ன எடுத்து கொடுத்தார்? மற்ற மதிப்புமிக்க கிளான் போலவே நம்ம ஃபேமிலி சில எலிக்சர் மறைந்து விட்டதா? சரி, நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சியோயின் டிவைன் பேலன்ஸின் வழித்தோன்றர்கள். ஹீரோங்க அப்பாலாம் 2 சைடு மாற்றி நடந்து போய் நிற்கிறாரு. டைம் இருக்கும்போது நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். கதவு முன்னால் போய் நின்றுகிறாரு. ஓ, அவன் தாங்கியிருப்பானா? அவன் தாங்கவில்லை என்றால் நான் உதவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்கப்பா அப்படியே நடந்து போய் நிற்கிறாரு. ஹீரோங்கப்பா வேற யோசிக்கிறாரு. மகனை, நீ எப்போது இவ்வளவு முன்னேறினாய்? அப்படியே திரும்பி பார்க்குறாரா. அப்புறம் எனக்கு ஏஸ் மட்டும் கொடுத்துருந்தா எனக்கு சலிச்சிருக்கும் போல. அப்படியே கதவு தந்துன்னு உள்ளே போகிறாரா. என்ன, நீங்கள் எப்போது இங்கே வந்தீங்க? இப்போது தான். ஹீரோங்க அப்பா கேட்குறாங்க, நீ ஏன்டா இங்கே இருக்கிற? நீங்கள் ஏன் பின்னால் இருக்கிற ரூமில் ஓய்வு எடுக்கல? நான் உங்களுக்கு கொடுத்ததை வச்சு நீங்கள் என்ன செய்தீங்க? ஓ, எனக்கு அது பிடிச்சிருக்கு. பொய் சொல்லாத யோங் பங்க். எனக்கு இன்னும் இந்த டேபிளில் இருந்து அதை முகர முடிகிறது. அது இந்த ரூமில் எங்கேயோ இருக்கிறது. ஹீரோங்க அப்போ சொல்கிறாங்க, நான். இவன் சொல்கிறான், உன்னோட மூச்சில் கூட எனக்கு அந்த வாசனை வரவில்லை. நீங்கள் எடுக்கவில்லை இல்லையா? ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, மூக்குக்குள்ள நாயை போல யாருக்கு தான் யோசனை சொல்ல முடியும்? உண்மையிலே சொல்லுங்க, நீங்கள் அதை என்ன செய்தீங்க? நான் அதை லிவானுக்கு கொடுத்தேன். நான் அதை உங்களுக்காக பெறத்துக்கு போராடினேன். நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? காங்கலியுடன் சண்டைப்பட்ட குற்றப்பட்ட பிறகு அவர் திரும்பி வந்தார். ஹீரோங்க அப்பா சொல்கிறார், சிங்கியோ செட்டு நாங்கள் விஜயாங்குடன் சண்டையிட்டோம். எனவே காங் உள்ளே நோய்ந்தான். அவர் சொல்கிறார், ஒரு சின்ன பசங்க சண்டையில் பெரியவர் ஏன் தலையிட வேண்டும்? அது முக்கியம் இல்லை. வெளிப்படையாக குவான் காலி குத்த முடிந்தது. என்ன, அது உண்மையா? ஹீரோங்க அப்பா சொல்கிறாரா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உண்மைத்தான். அவர் கேட்குறாரு, குவான் எவ்வளவு மோசமாக காயமடைந்தான்? அவங்க பக்கத்தின் ஒரு சைடு இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உறுப்புகள் காயமடையவில்லை. ஆனால் அவன் நரம்பு பிளேட் எனர்ஜியால் பாதிக்கப்பட்டன. தலையில் வச்சுக்கின்னு டேமிட். ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமாகவே குணமாயிடுவார். நீ ஒரு முட்டாள். உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது. லிவான் எங்கஸ்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறான். காலம் அவரை குணப்படுத்தும். ஆனாலும் நீங்கள் ஏன் அதை லிவானுக்கு கொடுத்தீங்க? என் மகனுக்கு அல்லியால் அதை தான் செய்ய முடியும். என்ன? அவன் 3 வயது தன் அம்மாவை இழந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டான். இப்போது அதை பற்றி யோசிக்கும்போது நான் உண்மையிலே அவனுக்காக எதுவும் செய்ததில்லை. ஆனால் உனக்கு என்ன? உனக்கு இந்த நோய் குணமாகவில்லை என்றால் நீயும் 50 வயது ஆபத்துக்கு முன்னால் செத்து போயிடுவாய், உன் அப்பா மாதிரியே. ஹீரோங்கப்பா சொல்கிறாரு, நான் இன்னும் இதை தாங்கி கொள்ள முடியும். உங்கள் குழந்தையாக இருந்திருந்தாலும் நீங்களும் இதைத்தான் செய்திருப்பீங்க. அடடா, ஆமாம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் சீக்கிரம் இறந்து விட்டால் கடுமையான வேதனை அனுபவித்து நைட்டு முழுவதும் காத்து இருக்கிறேன். கோஸ்ட்டு போல மறைந்து போகுது. ஆள் மாறிக்குதா? அந்த இடத்துல எல்லாரும் உக்காந்துக்கிறாங்க சேரில். சரி, லியாவை கொல்லும் போது முயற்சி செய்ய போது தோல்வி அடைந்து விட்டீங்களா? ஆமாம் எல்டர். அப்படியே கத்துறா, முட்டாளுங்களே, நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அதை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். நீங்கள் செய்ததெல்லாம் அவங்க கவனத்தை அதிகப்படுத்துவது தாண்டா. அந்த இடத்தில் தவறாக முடிவெடுத்த கமாண்டரை நான் தூக்கிவிட்டேன். நிலைமைகளை தவறாக கணித்த லீடர் கண்களை திறந்தார். அவன் கேட்குறான், சரி, அது முரிம் அலைன்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? நீங்கள் பொருட்களை கையாளும் முறை 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதைவிட வேறுபட்டதா? அப்படியானால் யுவான் சேர்ந்தவர்களை அனைவரும் எப்படி வைப்பது? போதும், மறுபடியும் வாயை திறக்காத. குழந்தைகளை இப்போதைக்கு லியோங்கிக்கு திருப்பி அனுப்பினால் என்ன செய்வது? லீடர் சொல்கிறார், டூ இட். ஏக்லி ஹூ யங்கஸ்ட் டிசபிள் திறமைகளை கொண்டுள்ளார் என்பது தெளிவாகிறது.
அவன் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்தனாக மாறுவதற்கு முன்பு நம்ம அவனை வெட்டி வீச வேண்டும். அந்த தாடிக்காரன் கேட்குறான், கைடோ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அந்த சின்ன பையன் 2 வாரியரை தோக்கடித்து விட்டான். அப்படியே அவன் ஸ்ட்ராங்காக வரதுக்கு முன்னால் நம்ம அவனுடைய சமாளிக்க வேண்டும் நினைக்கிறேன். என் குழந்தைகளை அனுப்ப என்னை அனுமதிப்புங்கள். இல்லை, இப்போதைக்கு முறிமலைன்ஸின் உள்ளவரை பயன்படுத்துவோம். நான் எதிர்பார்த்ததை விட காயங்கள் சீக்கிரமாக குணமாகிவிட்டது. அவரில் கை காட்டினே சொல்கிறாரு. யோங்குவா மட்டும் டோங்காவி வெளியேறவில்லை. பனி காலத்தின் அலைந்து திரிந்த லீ ஃபேமிலி தோட்டத்தின் தங்க அவர்கள் விரும்பினார் என்று தோன்றியது. அப்பா அவரை 2 ஒன்றாக உதைக்க முயற்சி செய்தார். ஹீரோவும் அப்பாவும் 2 பேரும் வேண்டுகிறாங்க. நியூ இயர் வேறு நெருங்கி வந்தது. அன்று மதியானம் ஆரம்பத்தில் ஹீரோ வந்து சொல்கிறான், மாமா ஏன் நீங்கள் எப்போ வந்தீங்க? நியூ இயர் அன்னைக்கு வந்து உங்கள் அப்பாவோட குடிக்க வந்தேன்டா. டேய், எல்லா வாரத்துக்கும் மேலாக நான் தாண்டா உங்கள் அப்பாவுக்கு குடிக்காத நம்பனாக இருக்க முடியும். என்ன நான் இங்கே இருக்குது உனக்கு வருத்தமாக இருக்குதா அப்படின்னு மாமா சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறான், இல்லை மாமா, அது அப்படி இல்லை மாமா. மாமா சொல்கிறாரு, ஏன்டா நீ ஹாப்பியாக இருக்கல? உன்னோட லுக்கில் வந்து வேறு மாதிரி தெரியுதே. டேய், நான் இங்கேருந்து போக வேண்டுமாடா உனக்கு? ஹீரோ சொல்கிறான், இல்லை மாமா, உங்களை பார்த்தா நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? டேய், மாமா வந்து உனக்கு ஒன்று கொடுக்குறேன், இதை வந்து எடுத்துக்கொள். ஹீரோ கேட்குறான், இது என்ன மாமா? டேய், இது வந்து உனக்கு நியூ இயர் கிஃப்ட்டுடா. ஹீரோ நினைக்கிறான், நான் வந்து இதை வண்டி வாங்கவில்லை என்றால் அவர் கோச்சிப்பார். தேங்க்யூ மாமா. யா. டேய், உங்கள் அப்பா வந்து நல்லா பார்த்துக்கடா. அவருடைய மோசமான மனநிலைமை இருக்காது. அவருக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஹீரோ சொல்கிறான், ஆமாம், டைமுக்கு இருந்து டைமுக்கு வரை அவரை பார்க்க யாராவது அனுப்புமாமா. ஆமாம் சொல்கிறது நல்லது, நீ குறைந்தபட்சமாக இருக்கிறாய், அது ஒரு நிம்மதி. அவர் மறுபடியும் காயமடைவது என்னால் பார்க்க முடியாது. சரி, சீக்கிரமாக ஓய்விடுன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்படியே இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த கோஸ்ட் வந்து 91 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இந்த உலகில் உள்ள அனைவரும் குருடராக ஆகிவிடுகிறார்கள். இரவர் நினைக்கிறான், இது கோஸ்டின் 9 ஸ்டெப்பா? எல்லா மார்ஷியல் கலைகளும் இயற்கைக்கு அற்பாற்பட்ட ஒரு சக்தி. கோஸ்டின் 99 ஸ்டெப் அந்த டெக்னிக் ஒன்றாகும். இது வந்து ரொம்ப அதிகம். நான் வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அதை வைத்துக்கோ. டே, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா போயின்னுக்கிறாரு. தேங்க்யூ மாமா. யா. அப்படியே வானத்தை காட்டிட்டு ஹீரோவும் ஹீரோங்க அப்பாவும் 2 பேரும் உக்காந்துக்கிறாங்க. இவ்வளோ காத்தில் என்கிட்ட என்ன பேச வேண்டும் என்று விரும்பலை அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஹீரோ கேட்குறான், எனக்கு வந்து 2 விஷயங்கள் சொல்ல வேண்டும். ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, கோ எட். ஃபஸ்ட்டு நான் சொல்வதை கேட்ட பிறகு நீங்கள் எதையும் கேட்க மாட்டீங்க என்று எனக்கு சத்தியம் வைங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது என்ன ஹீரோங்க அப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு சத்தியம் செய்யுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோங்க அப்பால அதை வந்து ஒத்துக்கணும். சரி, நான் சத்தியம் செய்கிறேன், இப்போது வந்து சொல்லு. அடுத்து இந்த 2 ஆண்டுகள் இந்த இடத்த விட்டு போவாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோங்க அப்பா வேறு கேட்குறாங்க, ஏன்? ஹீரோங்க அப்பா வேறு யோசிக்கிறாரு. அடடா, இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு பெரிய காரணம் கூட எதுவும் இல்லை போல. சரி மகனே, நான் சத்தியம் செய்கிறேன். ஹீரோ சொல்கிறான், 2வது விஷயம், எந்த பெண்ணாவது வந்து உன்னை எங்காவது போக சொன்னால் நீ வந்து போகக்கூடாதப்பா. அப்படியே அப்பா வேறு சிரிக்கிறாரு. டி இப்படி சொல்கிறடா, என்ன மாதிரி ஒரு முரட்டு பையனை எந்த பொண்ணா வந்து கரெக்ட் பண்ண முடியும்? எனக்கு வந்து சத்தியம் செய்யுங்கப்பா. லீலிவான் தனது கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு வீட்டு விட்டு வெளியே சென்றான். ஆனால் அவர் இன்னும் பதட்டமாக இருந்தால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஹீரோ அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மை மகன், அவன் ரொம்ப வளர்ந்து விட்டான். ஹீரோங்க அப்பால போகிறத பார்த்து நின்றுக்கிறாரு. 2 நாட்கள் கழித்து காடு சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு வந்து ஓஜியோ கிளானுக்கு வந்து செல்கிறேன். சரி, நீங்கள் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். முறிமலைன்ஸு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்போது தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறேன். அது வந்து ரொம்ப பெரிதாக இருக்குது. ஓஜியோ கிளான் உங்களுக்கு இடம் இருக்குதா என்று மாஸ்டரிடம் கேட்குறேன். இவன் கேட்குறான், அது வந்து ஓஜியோ கிளான் லீடரின் கார்டு யூனிட் தானே? ஹீரோ சொல்கிறான், ஆமாம். அது மஞ்சாக்கலன் சொல்கிறான், அவங்க என்ன போல் அலைந்து திரிவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? ஹீரோ சொல்கிறான், நானும் என் அப்பா உனக்காக எடுத்து சொல்கிறேன்டா. அப்பா வந்து அதுக்கு ஒத்துக்குனாரு. சரி, தேங்க்யூ. நீங்கள் வந்து எனக்கு தேங்க்யூலாம் சொல்ல தேவையில்ல, நீங்கள் வந்து எனக்கு அங்கிள் மாதிரி. ஓ, நீங்கள் என்ன இப்போ அழுவுறீங்களா? டே, உனக்கு பைத்தியமா? நான் ஏன்டா அப்படி அழுவ போகிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இந்த முறிமலைன்ஸ் இடத்த காட்டுறாங்க. ஹீரோவும் மாஸ்டரும் உள்ளே பேசி நிற்கிறாங்க. நான் திரும்பி வந்துட்டேன் மாஸ்டர். சரி, உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாங்க? ஹீரோ சொல்கிறான், அப்பா வந்து நல்லா தான் இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. லெட்டி சிஸ்டர் வந்து எப்படி இருக்கிறாங்க மாஸ்டர்? அவள் நல்லா தான் இருக்கிறா. உண்மையிலே அந்த சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட ஏதாவது கேட்க வேண்டும்.
யாங்கு தான் சொன்னது. நீங்கள் அந்த பீப்பிள் டெமன் கல்ட் என்று சொன்னீங்களாமே, நீங்கள் ஏன் அப்படி நினைத்தீங்கன்னு என்று மாஸ்டர் கேட்குறாரு. அவங்க லிட்டில் சிஸ்டர் மாஸ்டரின் மகள் தெரிந்து கொண்டு தான் தாக்கினாங்க. மார்ஷியல் ஆர்ட் உலகில் டெமன் கல்ட்டு தவிர வேறு யாருக்கு தைரியம் இருக்குது மாஸ்டர்? சரி, அது உண்மைதான். அவங்க நடந்து கொண்ட அசைவுகள் நான் புத்தகத்திலிருந்து படித்தேன். டெமன் கல்ட் மார்ஷியல் ஆர்ட் கலைகளின் டெக்னிக் போலவே இருந்தன. மாஸ்டர் கேட்குறாரு, நீ நிச்சயமாக சொல்லுகிறியா? ஆமாம் மாஸ்டர். உண்மையிலே முறிமலைன்ஸ் போயில் டெமன் கல்ட் முறை. உண்மையிலே மார்ஷியல் ஆர்ட் கலைகளின் ஏகப்பட்ட டெக்னிக் புத்தகங்கள் உள்ளன. எனவே அது முற்றிலும் தவறானது அல்ல. மாஸ்டர் சொல்கிறாரு, இதை பற்றி மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட விசாரிக்க சொல்கிறேன். நீ இப்போது போய் ஓய்வெடுக்கலாம். நான் இப்போது போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் மாஸ்டர். மாஸ்டர் கூப்பிட்றாரு. இவான். எஸ் மாஸ்டர், என்ன சொல்கிறீங்க? மேடம் வந்து ஏதாவது சொன்னால் தயவு செய்து பொறுமையாக இருடா. மாஸ்டர், எனக்கு புரிஞ்சுது. ஹீரோ சொல்கிறான், நான் திரும்பி வந்துட்டேன் சீனியர் பிரதர். இவர் சொல்கிறாரு, வெல்கம் பேக். ஹீரோ வேறு நினைக்கிறான், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சீனியர் பிரதர் போட்டியாளர் நினச்சி ஒரு கோடு வரைஞ்சது போல் இருந்தது. அப்படியே இந்த பொண்ணு கத்தினே வந்து, எங்கஸ்ட் அங்கிள் தூக்குங்க, எங்கஸ்ட் அங்கிள் வந்து தூக்குங்க. ஆஹா, சீனியர் பிரதரோட பொண்ணு என்னை அன்பாக வர வைக்கிறாள், அதனால் எல்லா துக்கங்களும் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் அந்த குழந்தைக்குள்ளே ஜாலியாக விளாண்டுக்கிறான். வாவ் பியாங்கா, நீ வந்து பியூட்டிஃபுல்லாக வளர்ந்து விட்டாயா? நீங்கள் இந்த இடத்துல தங்க போகிறீங்களா? உங்களுக்கு யாராவது வந்து வணக்கம் சொல்லணுமா அப்படின்னு இவன் கேட்குறான். ஹீரோவில் குழந்தைகளை பேசினுக்கிறான். இல்லை, நான் இப்போது கிளம்ப வேண்டும். ஆங்கா, நான் மீண்டும் திரும்பி வருவேன், சரியா? ஹீரோவில் டக்குன்னு இந்த இடத்த விட்டு கிளம்புனான்னு பார்த்தானா, டக்குன்னு வந்து லியா வர நிற்கிறான். லியா கேட்குறான், நீ மறுபடியும் வந்துட்ட, என்னை வந்து நீ பார்க்கவில்லை. ஹீரோ சொல்கிறான், இல்லை மாஸ்டரும் சீனியர் பிரதரும் பார்த்துட்டு வந்ததால் லேட் ஆகிடுச்சு. அப்படியா? ஹிஹி. சரி, அப்படியா? சரி, போகலாம். நீ ஹீரோலா அப்படியே சும்மா பெருமூச்சு விட்டு, சீனியர் பிரதரும் மேடம் ஒண்டி தான் சந்திக்க வேண்டும். வீட்டில் இருந்த லீசா மற்றும் தேர்டு சீனியர் பிரதர் கிட்டத்தட்ட திட்டமிட்டது போல உணவு நேரத்தின் தான் திரும்பியது. அப்படியே மேடம் சொல்கிறாங்க, யோன், ஏன்டா லியாவை வெளியிட்டுன்னு போனீங்க? அவள் வந்து உன்னை ஃபாலோ பண்ணி வந்து இருந்தாலும் நீ அவளை வந்து வீட்டுக்கு திருப்பி அனுப்பி இருக்க வேண்டியது தானே? நான் மறுபடியும் அதை சொல்ல மாட்டேன். அடுத்த முறை லியாவை அலைன்ஸிலிருந்து விலங்கியிருந்தால் அது வந்து உன்னோட பொறுப்பு. மம்மி, தயவு செய்து நிறுத்துங்க, லிட்டில் பிரதரால் சாப்பிடக்கூட முடியாது அப்படின்னு லியா சொல்கிறா. மேடம் சொல்கிற, அது வந்து நீ பேசி கொண்டு தானே அவளை பிளான் போட்டு தானே இட்டுன்னு போனேன். மம்மி, நான் தான் லிட்டில் பிரதர்களை தொல்லை பண்ணி அந்த இடத்துக்கு இட்டுன்னு போக சொன்னம்மா. ஹீரோ வேறு நினைக்கிறான், இந்த விஷயம் வந்து சீக்கிரமாக கலந்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கண்டுக்காத மாதிரி ஹீரோ சாப்பிட்டுனுக்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போடுற மாதிரி போஸ் குத்து நின்றுக்கிறாங்க. அப்படியே உங்களை பற்றி சொல்கிறாங்களா? ஓஜோ கிளான் லீடர் பேக்லியோ யங்கஸ்ட் பிரதர். அவங்களோட டெக்னிக் வந்து அருமையாக இருக்கிறது. மேலும் முக்கியமானது, சஜினும் சியோனும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். ஹீரோ சொல்கிறான், சரி, தேங்க்யூ. ஹீரோ வேறு நினைக்கிறான், என் அப்பா வந்து அவ்வளவு நம்பிக்கைக்குரியவரா? என்னை ஒருத்தர் கூட்டு இருக்கிறாரு, அதனால் வந்து நான் மதியம் லீவ் எடுத்துக்கிறேன். சரி, நீங்கள் போங்க. ஹீரோவில் இவனை தான் சந்திக்கணும்னு சொன்னானா, ஹீரோ வந்து டீ ஊற்றி கொடுக்குறானா, அவன் வந்து குடிக்கிறான்னு சொல்லிக்கலாம். இந்த டீ வந்து சும்மா அருமையாக இருக்குது. அது வந்து குல்சா சில்வர் நீடல். அது உங்களுக்கு பிடிச்சதில் மகிழ்ச்சியா? என் அப்பா வெளியே எடுத்து வச்சிருந்த ஒரு கைப்பிடியை நான் கொண்டு வந்திருந்தேன். இவன் கேட்குறான், நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள், எனக்கு டீ கொடுக்க மட்டும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னோடய ஃபேமிலி ஹெட்டை நான் விரும்பாத ஒரு முடிவை எடுக்க கட்டாயப்படுத்தினால். ஹீரோ கேட்குறான், நான் என்ன தான் செய்ய வேண்டும்? இவன் சொல்கிறான், நானாக இருந்திருந்தால், அவங்க என்னை கட்டாயப்படுத்தியிருந்தால் அந்த விஷயத்தை வந்து பின்தொடர மாட்டேன். ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலேருந்து தெரியுமா? இவர் சொல்கிற அந்த விஷயத்தை நீ ஒரு முறை விட்டு கொடுத்தா தொடர்ந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குண்டா. ஆரம்பத்திலேருந்து அந்த விஷயங்களை தொடராமல் இருந்ததுக்கு தான் நல்லது. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் சொன்னதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஹீரோ நினைக்கிறான், இன்னைக்கு சொன்னதை வந்து எதிர்காலத்தில் கூட மாறாமல் கூட போகலாம். ஹீரோ வேறு நினைக்கிறான், ஆனால் நான் எதுவும் செய்யாமல் இருக்கிறத விட நல்லா இருக்கேன் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் மறந்து விட்டாலும் நீங்கள் அந்த விஷயத்தை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். அவங்களாம் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி லோ பார்ட்டியில் வந்து கலந்து கொள்ள மாதிரி சொல்கிறாங்க. லியாவை வந்து தாக்குனாங்களா, அதை பற்றி சொல்கிறாங்க ஏதாவது இருந்தால். த லோ பார்ட்டி அந்த கேஸை பற்றி முரிமலைன்ஸில் வந்து விசாரிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் உள்ளே போகிறதுக்கு போகிறான். 2 கார்டு வாசலில் கொம்பு வச்சு நின்றுக்கிறாங்க. இவன் பேர் வந்து டாங்கன். அந்த விஷயத்தை பற்றி இவன் தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கலாம் என்று சொல்லலாம். ஹீரோ வேறு நினைக்கிறான், டாங்டன் இவன் தான் லோ பார்ட்டியில் வந்து ஃபஸ்ட்டு விசாரிக்கிறோன்னா.
ஹீரோ சொல்கிறான், உங்களுக்கு வணக்கம், என்னுடைய பேர் வந்து லீ யுவான். இவன் சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு திரும்பும்போது நடந்த சம்பவத்தை பற்றி கேட்கறதுக்கு தான் நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டோம். ஹீரோ வேற சொல்கிறான், அந்த விஷயத்தை வந்து இனத்துக்கு முடிச்சிருப்பீங்க என்று நினைத்தேனே. இவன் சொல்கிறான், இன்னும் சில விஷயங்களை தொடர்பு கொள்ளவில்லை, அவங்கள பார்த்தது அதுதான் ஃபஸ்ட்டு டைமா நீங்கள்? ஹீரோ சொல்கிறான், ஆமாம். இவன் சொல்கிறான், நீங்கள் வந்து அவங்கள அடி பண்ணி வச்சதுனால அவங்க வந்து விசித்திரமாக தெரியவில்லை. லீடரின் மகளை ஏன் தாக்கினாங்க என்று நினைக்கிறீங்க? ஹீரோ வேற நினைக்கிறான், அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா? ஏனென்றால் அவங்களுக்கு ஓவர் பவர் கொடுத்துருந்தா. இவன் கேட்குறான், அவங்க தன்னைத்தானே சாகும்போது ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்களா அவங்ககிட்ட? ஹீரோ அப்படியே சும்மா தாளாட்டினே சொல்கிறான், இல்லை இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. இவன் வேற யோசிக்கிறான், விசித்திரமாக இருக்குது, தப்பிப்பதற்கு பதிலாக அவங்க ஏன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார்கள்? ஹீரோ சொல்கிறான், அவங்களால தப்பிக்க முடியாது என்று அவங்க உணர்ந்திருக்கலாம், நம்மள கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுவோம் என்று தெரிஞ்சுக்கின்னு அவங்க தன்னைத்தானே கொன்னுக்கிறாங்க. ஓ சரி, நீங்கள் ஏன் அவங்கள அமைதியாக வச்சுக்கவில்லை? ஹீரோ கேட்குறான், நானா? சம்டைம் யங் மேன் பெண்ணை கரெக்ட் பண்ணுற மாதிரி சண்டை போடுற மாதிரி சீனை போடுறியா? நெருக்கடி நேரத்தில் அவர்களை காப்பாற்றினால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? தேர்டு ரைடு செட்டு சேர்ந்தவர்கள் யாரும் வரமாட்டாங்களா? லீடரோட பெண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி ட்ரீமா? நீங்கள் கல்யாணம் செய்து கொண்ட பிறகு நீங்கள் அப்படி ஏதாவது யோசித்தீங்களா டாங்டியான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே இவனை கேட்குறான், என்ன? ஹீரோ சொல்கிறான், அது வந்து எனக்கு வெறுப்பாக இருக்குது, ஆனால் நான் அப்படி ஒருபோதும் செய்ய முடியாதுடா டே லீ யுவான். ஹீரோ சொல்கிறான், அப்படித்தான் தேர்டு ரைடு செட்டு சேர்ந்தவர்கள் ஒருவர் அப்படித்தான் நினைப்பான் என்று யோசிக்கிறியா? ஆனால் தேர்டு ரைடு செட்டு சேர்ந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சவர்கள் அப்படி நினைக்கவில்லை. நோபல் ஃபேமிலி சேர்ந்தவர்கள் செய்வது போல் தெரிகிறது. டி என்னை பார்த்து நீனா கிண்டல் செய்கிறியா? ஹீரோலாம் அப்படியே வில்லத்தனமாக சொல்கிறான், என்ன மாதிரி சாதாரண மனிதன் தேர்டு ரைடு செட்டு சேர்ந்த எப்படி நான் தைரியமாக அவரை கிண்டல் செய்ய முடியும்? அப்படியே டென்ஷன்லேயே சொல்கிறான், நீ லீடரோட டிசிப்பிளாக இருந்தாலும் மற்றும் எப்போதும் லீடரோட டிசிப்பிளாக இருப்பாய் என்று அர்த்தமில்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே அவனோட எனர்ஜி சுற்றி வர வைக்கிறான். நானும் அதே உனக்கு சொல்லணும் போல் தான் இருக்குது. என்னோட சக்தி பார்த்து கூட அந்த இடத்துல இருந்து ஒரு அசைவு கூட நுகராமல் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறான். ஹீரோ வடிக்கிறதுக்கு அவனோட கையில் பவர் கேதர் பண்ணுறான்னா அப்படியே சும்மா புஷ் பண்ணுறான், அரகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் அனுப்புனா ஹீரோ நோக்கி சும்மா ஏகப்பட்ட கை போகுது. ஹீரோவில் அசராமல் அந்த இடத்துல ஆனால் பக்கத்தில் வேற வந்து ஹீரோ டக்குன்னு எங்கே போனான்னு தெரியல. அப்படியே யோசிக்கிறான், எப்படி இந்த மாதிரி பையன் வந்து இவ்வளோ சக்தி வாய்ந்தனாக இருக்கிறான்? அப்படியே ஹீரோ நெக்கெல்லாம் சொல்கிறான், நான் யாரோட டிசிப்ளின்லேருந்து நீங்கள் மறந்து விட்டீங்களா? இவனும் ஆச்சரியத்திலே பார்க்குறான், எப்படி என்னோட இதுவிலேருந்து தப்பிக்க முடிஞ்சது? ஹீரோ சொல்கிறான், மறைத்து வைத்து ஆயத்தை வைத்து பயன்படுத்த போகிறேன் என்று நினைத்தால் அதை எடுக்கக்கூடாது என்று நான் சொல்கிறவங்க கிட்ட. தயங்காதீங்க, இல்லைனா என்னோடய ஸ்குவாடும் நானும் எடுப்பேன். அதற்கு பிறகு இறுக்கத்தை விட இந்த விஷயம் இன்னும் மோசமாகிவிடும். வேறு நினைக்கிறான், அட டேமிட், அவன் வேறு கையை முறுக்கிறான் கோவத்திலே. ஹீரோ சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லைண்ணா, நான் இப்போதை கிளம்புறேன். இவனும் சொல்கிறான், சரி ஆல்ரைட். ஹீரோவில் அந்த இடத்துல இருந்து சும்மா கோவத்தில் திரும்பி போகிறான். இவெல்லாம் ஹீரோ போகிறத பார்த்துன்னு இருக்கிறானா? இவெல்லாம் டென்ஷன் இருக்கிறான், அட டேமிட், ஏதோ ஒரு குழந்தைகிட்ட என்னோட அமைதியை இழந்து விட்டு என்னால் நம்பவே முடியல. அப்படியே கதவு தந்துன்னு உள்ள வராத த லோ பார்ட்டி சீஃப் டாங்டானின் மாமா என்று சொல்லலாம் அவனை. ஐ எம் சாரி மாமா, என்னை பற்றி நான் பரிதாபமாக பார்க்கிறேன். இவன் சொல்கிறான், அவன் வந்து சாதாரண மாதிரி தெரியவில்லை, எனக்கு வந்து தோணுது நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும். தாடைகளை சமாளிக்கும் சிறந்தவை அதை ஆரம்பத்திலே வெட்டி ஒழிப்பது தான். போயிட்டு வர நமக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.